எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு 10ஆம் தேதி நமக்கு எப்படி 10ஆம் தேதி ஜூலை என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 24,439 33 அங்கேருந்து நம்ம எடுத்தோம்னா நம்மளோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறது தான் நம்ம நாளைக்கு மார்க்கெட் போகிறதா இருந்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகணும். 24,400 24,627 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது நம்ம எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அது இல்லாமல் நம்மளுடைய ப்ரீமியம் இதுதான் ரேஞ்ச் நமக்கு நாளைக்கு பெரிய ரேஞ்ச் இதுதான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 24,400லேருந்து 24,700க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு. அதே மாதிரி என்ட்ரி ப்ரைஸ்னா 143லேருந்து 282 280 இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பையிங் ப்ரைஸஸ் மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஸோ இந்த பையிங் ப்ரைஸஸாக இது தோணுது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் எப்படி இந்த பையிங் ப்ரைஸஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்ட்ரைக்ஸில் அப்படின்னு தெரியல. இப்போ எந்த ஸ்ட்ரைக்கில் எந்த பையிங் ப்ரைஸஸ் போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் எப்படி. அதே மாதிரி ஸ்டாப் லாஸு எந்த ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் வந்து 71 பாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும். டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 285லேருந்து 1213 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ள டார்கெட்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய ஓபிஎம் மெத்தடை வச்சுட்டு. ஸோ இந்த ஓபிஎம் மெத்தடில் ஒரு கால்குலேஷனில் இது வருது. அந்த கால்குலேஷன் தான் இதெல்லாம் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரேஞ்சஸ் செட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாளைக்கு எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுதான் வந்து மார்க்கெட் மூவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,433 இருக்குதுல்ல. ஸோ 24,718 வரைக்கான ஒரு மூவ் இருக்கலாம். இப்போ ரொம்ப லோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 24,147 வரையும் போகிறது. லோவாக பார்க்கும் 24,147 24,147 ஒரு லோவாகவும் அது இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போய்க்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரைக்குள்ள இந்த ரேஞ்ச்லாம் நடக்கும். இது வந்து பை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லல. இந்த என்ட்ரிக்கான நம்பரா இதை பார்க்கணும். இது ஒரு நியூமரிக்கல் நம்பர், ஒரு அரித்மெட்டிக் நம்பர் தான் இது. இந்த ரேஞ்சுக்கு இது வருமா, இந்த எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வரும்னு உங்களுக்கு நமக்கு யாருக்கும் தெரியாது. பட் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மூவ் ஆகுதுங்கிறது தான் மெயின். நம்ம இப்போ என்னன்னா ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். அதுல எப்படி மூவ் ஆகுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஓவர் ட்ரேடிங் எப்படி அவாய்ட் பண்ணணும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ட்ரெண்ட் மூவ் ஆகிடும் அந்த சைடில் நம்ம மூவ் ஆகணும். ட்ரெண்ட் இல்லைன்னா என்னன்னா நம்ம இங்கே இருக்குது இங்கே வாங்கி இங்கே விற்கிறோம் இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல போயிட்டு ஓவர் ட்ரேடிங்னால நம்ம வந்து 60% கேபிட்டல் நம்மகிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் 40% வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸில் வந்து போயிடுது. ஸோ இப்படியான ஒரு இதில் தான் நம்மளோட கேபிட்டல் பூரா வந்து ஜீரோ ஆகி நம்ம வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இந்த லாஸை அவாய்ட் பண்ணால் ஓவர் ட்ரேடிங் தான் அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணுமோ அப்போ ஒரு சைடில் மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு சைடில் தான் மூவ் ஆகணும். ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்தவரையும் இது ரொம்ப கத்திமல் நடக்குது. எந்த பக்கம் விழுந்தாலுமே ஆல் அவுட்டு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் பிரச்சனை. இந்த ரேஞ்சை செல் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டிகேல காசு பிடிச்சிப்பாங்க. பட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. அவங்க ஓவர் ட்ரேடிங்கில் தான் லாஸ் ஆகுறாங்க. என்னுடைய அனுபவத்தில் அப்படி தான் நடந்துச்சு. அப்படி தான் எல்லாருக்கும் நடக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ ஜெயிக்கிறவங்க வேற கணக்கு. பட் காசு கையில் இல்லாமல் சின்ன சின்ன காசு வச்சுக்கிட்டு விளையாடுறாங்களே, நம்ம எப்படியா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட காசுலாம் நிறையா போகுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ டார்கெட்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணாலும் இது பண்ணிக்கங்க. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். நான் இது ரியல் ட்ரேட் கிடையாது. அதனால இது நான் என்னைக்கு ரியல் ட்ரேட் போடுறோம்னா இப்போ இதெல்லாம் நம்ம மெயினாக சொல்ல மாட்டோம். ஸோ பேப்பர் ட்ரேடிங்கிறதுனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி மார்க்கெட் பார்க்கலாம்.
மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.